இலங்கையில ஓடும் ரயில்களுக்கு பெரும்பாலும் பெண்களின் பெயர் தான் வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன தெரியுமா? இலங்கையில இருக்கும் முக்கியமான 3 ரயில்களினுடைய பெயர் உதர்த்தமேனிகா, ருகுணகுமாரி, யாழ்தேவி. இலங்கையினுடைய ரயில்வே அமைப்பு 1800களின் நடுப்பகுதியில பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தொடங்கப்பட்டுச்சு. ரயில்களுக்கு பெயர்கள் எதுவும் அப்ப வைக்கப்படல. அது எந்த பாதையில போகுது, எந்த நேரம் அப்படின்றத வச்சே அடையாளம் காணப்பட்டுச்சு. ஆனா 1950களில் பேருந்து, லாரி போக்குவரத்து அதிகரித்ததும் ரயில்களுக்கு பயணிகளை ஈர்க்க ஒரு தனித்த அடையாளம் தேவைப்பட்டுச்சு. அப்போ மக்களின் நினைவுல நிற்கும், உணர்ச்சியோடு இணைக்கும் பெயர்கள் தான் வைக்கப்படணும் அப்படின்னு திட்டமிட்டாங்க. 1955ல கொழும்புல இருந்து மாத்தறை வழித்தடத்தில் ஓடிய எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ருகுணகுமாரி அப்படின்ற பெயர் வைக்கப்பட்டுச்சு. பின்னர் யாழ்தேவி, உதரதமேனிகை போன்ற ரயில்கள் வந்துச்சு. ஆனா 3 சிஸ்டர்ஸ் அப்படின்ற கதை ஒரு பத்திரிகை விளம்பரத்துல பிரபலமாச்சு. மேனிகை அப்படின்றது மலைநாடு அப்படின்னு அர்த்தம். குமாரி அப்படின்றது தெற்கு மற்றும் கடற்கரை பகுதியை குறிக்குது. தேவி அப்படின்றது வடக்கு பயண பாதையை சொல்வதற்காக அமைக்கப்பட்டுச்சு. இது ஆரம்ப காலத்துல ரூட் பிராண்டிங் அப்படின்ற முறையில செயல்பட்டு இருந்தது. ஒவ்வொரு பெயரும் அந்த ரயில் செல்லும் பகுதியின் அடையாளத்தை சொன்னதா இருந்தது. அப்போ அங்க இருக்கும் ரயில்களுக்கு ஆண்களுடைய பெயரே வைக்கப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்தது. ஆனா அதெல்லாம் பயணிகள் பயணிக்கும் ரயிலா இல்ல. ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ்க்கு மட்டும் பிரிட்டிஷ் ஆளுநர்களின் பெயர்கள் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்க பயன்படுத்தப்பட்டு இருந்தது.